சுவாமியே சரணம் ஐயப்பா. இந்த கார்த்திகை மாசம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது ஐயப்ப சாமிக்கு உகந்த மாசம். அவரோட பக்தர்களை பார்க்கும்போது அவங்களே எல்லாருமே சாமின்னு கூப்பிடுறாங்க. அந்த அளவுக்கு கடுமையான விரதம் இருந்து சபரிமலையை நோக்கி அவங்க ஐயப்ப சாமியை பார்க்க போறாங்க இல்லையா? ஸோ இன்ன வரைக்கும் உலகம் ஃபுல்லால இருந்து உலகத்துல எத்தனையோ இடத்துல இருந்து சபரிமலைக்கு வராங்க. அப்ப இந்த ஐயப்ப சாமி யாரு, உண்மையாவே அவரோட ஸ்டோரி என்ன அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஒரு வீட்டில் ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜாவோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ராஜசேகரன். இந்த ராஜாவுக்கு குழந்தையே கிடையாது. அவர் ரொம்ப நாளாக என்ன பண்ணுறாருன்னா சிவபெருமான் கிட்ட முறையிட்டாரு, தனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு. அவர் ஒரு சிறந்த சிவபக்தரும் கூட. ஓகேவா? இது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மகிஷாசுரன் அப்படின்ற ஒரு அரக்கன் இருக்கான். இந்த மகிஷாசுரன் அரக்கனை யார் அழிக்கிறாங்க? துர்கா தேவி தான் அழிக்கிறாங்க. இதைதான் நம்ம நவராத்திரியா கொண்டாடுறோம் இல்லையா? இந்த மகிஷாசுரனுக்கு ஒரு தங்கச்சி இருந்திருக்காங்க. அவங்க பேரு தான் மகிஷி. இந்த மகிஷி என்ன பண்றாங்கன்னா, தன்னுடைய அண்ணனோட சாவுக்கு பழி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க தேவர்கள் எல்லாத்தையுமே பழி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்க கடுமையான தவம் இருக்கிறாங்க பிரம்ம தேவனை நோக்கி. ஸோ பிரம்மாவும் அவங்களுக்கு என்ன பண்றாரு, வரம் கொடுக்க வந்துட்டாரு. என்ன வரம் வேணும்னு கேட்கிறாரு. இப்ப அவங்க என்ன வரம் கேட்கிறாங்க அப்படின்னா, தனக்கு யாராலையுமே அழிவு வரக்கூடாது, சிவனுக்கும் விஷ்ணுக்கும் பிறக்கிற ஒரு குழந்தையாலதான் தனக்கு அழிவு வரணும் அப்படின்னு கேட்கிறாங்க. இப்படி ஒரு வித்தியாசமான வரத்துக்கு பிரம்ம தேவனும் கொடுத்துடுறாரு. கொடுத்ததுக்கு அப்புறமா என்ன பண்றாங்கன்னா, இந்த மகிஷி தேவலோகத்தையே ஆட்டி வைக்கிறாங்க. தேவர்கள் எல்லாத்தையுமே துன்புறுத்துறாங்க. இப்படி தொடர்ந்து கஷ்டப்படுற அந்த தேவர்கள் என்ன பண்றாங்கன்னா, ஒரு கட்டத்துல விஷ்ணு கிட்ட போய் கேக்குறாங்க, எப்படியாவது இந்த அரக்கிட்ட எங்களுக்கு விடுதலை கொடுங்க அப்படின்னு. அப்ப நம்மளுடைய விஷ்ணு என்ன பண்றாரு அப்படின்னா, மோகினி அவதாரம் எடுக்கிறாரு. இப்ப இந்த மோகினிக்கும் நம்மளுடைய சிவபெருமானுக்கும் ஒரு குழந்தை பிறக்குது. இந்த குழந்தைய அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த ராஜா இருக்காருல, ஒரு ராஜா, அவர் குழந்தைக்காக ரொம்ப நாள் சிவபெருமான் கிட்ட வேண்டிக்கிட்டு இருந்தார்ல, அந்த ராஜா கிட்ட சேரணும் அப்படின்றதுனால அந்த பந்தல நாட்டுல ஒரு இடத்துல போய் விட்டுட்டு போயிடுறாங்க. இப்ப அந்த ராஜா என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த பம்பை நதிக்கரையில வேட்டையாடுறதுக்காக வராரு. அப்ப அந்த குழந்தையோட அழுக சத்தம் கேக்குது. அப்ப அவர் போய் பாக்குறாரு. அந்த குழந்தை ஆண் குழந்தை. இது நம்மளுடைய சிவபெருமான் தான் தனக்கு கொடுத்துருக்காருன்னு சொல்லி அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. தன்னோட அங்க இருக்கிற பூசாரி கிட்ட போய் எடுத்து கொடுக்குறாரு. அங்க இருக்கிற சுவாமிகள்லாம் என்ன சொல்றாங்க, அந்த ஜாதகத்தை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த குழந்தை ஒரு தெய்வத்தன்மை உள்ள குழந்தை. இந்த குழந்தையோட தெய்வத்தன்மை 12 வயசுல வெளிப்படும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவரோட கழுத்துல எப்பயுமே ஒரு மணி இருக்கிறதுனால, மணியோட ராஜா கிடைச்சிருக்காரு. அதனாலதான் அவருக்கு என்ன பண்றாங்கன்னா, மணிகண்டன் அப்படின்ற பேர் கொடுக்குறாங்க. இப்படித்தான் என்ன பண்றாருன்னா, நம்ம மணிகண்டன் அந்த ராஜா கிட்ட செய்யறாரு. இப்ப அந்த ராஜா என்ன பண்றாருன்னா, அந்த ஆண் குழந்தைய தன்னுடைய அரண்மனைக்கு எடுத்துட்டு வந்துறாரு. ராஜாவும் ராணியும் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. நம்ம மணிகண்டன் வந்ததுக்கு அப்புறமா அந்த நாடே ரொம்ப சுபிட்சமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஆனா இதனால யாருக்கு சந்தோஷமா இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்க ஒரு அமைச்சர் சந்தோஷமாவே இல்லை. ஏன்னா ராஜாவுக்கு குழந்தை இல்லை அப்படின்னா அடுத்த ராஜாவா தான் ஆகலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிருந்தாரு. ஆனா அது நடக்காது அப்படின்றதுனால அவருக்கு ரொம்பவே கோபம் வருது. இப்ப என்ன பண்றாரு, அவர் பல வழிகள்ல என்ன பண்றாருன்னா, அந்த மணிகண்டனும் கொலை பண்ண பாக்காரு சின்ன வயசுல இருந்தே. ஆனா அதுல இருந்து எல்லாருமே அவரோட தெய்வத்தன்மையை காப்பாத்துது. சிவபெருமானும் அவரை என்ன பண்றாருன்னா பரிபூர்ணமா ரட்சிக்கிறாரு. இப்படி இருக்கும்போது நம்மளுடைய மணிகண்டன் என்ன பண்றாருன்னா, குருகுல வாசம் போயிடுறாரு. குருகுல வாசம் போயிடுறாரு. அதே டைம்ல பாத்தீங்கன்னா, அந்த ராணி உண்மையாவே கழுவுற்று அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தையோட பேர் ராஜராஜன் அப்படின்னு. இப்ப குருகுலத்துல இருக்கும்போது அவர் ரொம்ப ஆற்றலும் அறிவும் கொண்டவரா இருக்காரு. எல்லாத்தையுமே ரொம்ப இப்படிங்கிறதுக்குள்ள கத்துக்கிறாரு. அந்த குரு சொல்றாரு, தெரிஞ்சுக்கிட்டாரு, அதாவது உன்கிட்ட ஒரு தெய்வத்தன்மை இருக்கு அப்படிங்கறது எனக்கு தெரியும், எனக்கு நீ குரு தட்சணையா என்ன கொடுக்கணும் அப்படிங்கறத நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. உடனே நம்மளோட மணிகண்டனும் என்ன பண்றாருன்னா ஓகே அப்படின்னு சொல்றாரு. இப்ப அவர் குரு என்ன கேட்கிறாருன்னா, தன்னோட மகனுக்கு
அதாவது கண் பார்வையும் வாய் பேசவும் முடியல, அதை வந்து நீங்க சரி பண்ணி கொடுக்கணும், அதான் வந்து குரு தட்சிணையா நான் கேட்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. நம்ம ஐயப்ப சாமியும் என்ன பண்றாருன்னா அவரோட கையை எடுத்து அவரோட கண்ணு மேல வச்ச உடனேயும் அவருக்கு மறுபடியும் என்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்வையும் பேசுற திறமையும் கிடைக்குது. ஆனா அவர் வந்து குரு கிட்ட என்ன சொல்றாருன்னா இதை வந்து நீங்க யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்ப என்ன பண்றாருன்னா அவர் மறுபடியும் என்ன பண்றாருன்னா அரண்மனைக்கு போயிடுறாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ட் 2ல பார்க்கலாம். நன்றி. சுவாமியே சரணம் ஐயப்பா. இந்த கார்த்திகை மாசம்